வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் வளாகத்தில் அமைந்துள்ள அம்ரித் உத்யான் வளாகத்தை 11,000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் நேற்று பார்வையிட்டனர். இந்த சிறப்பு ஏற்பாடு அம்ரித் உத்யானின் அழகை ரசிக்கவும் சமூக மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் அவர்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காகவும் செய்யப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தெரிவித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் அவர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த உரையாடலில் மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை குறித்தும் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கடல் போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். மக்களவையில் இன்று 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விவாதமும் வாக்கெடுப்பும் நடத்த உள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகம், வெளி விவகார அமைச்சகம் மற்றும் மின்சார அமைச்சகங்களின் நிதி ஒதுக்கீடுகள் குறித்த விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது. ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் இன்று மேற்காசிய நாடுகளுக்கு 26 திட்டமிட்ட மற்றும் 24 திட்டமிடப்படாத விமான சேவைகளை இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் வங்கிக் கணக்குகளை கையாளுதல் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் குறித்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்காளர் விழிப்புணர்வு கருத்துகள் அச்சிடப்பட்ட பான்லே பால் பாக்கெட் விநியோகத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். இந்திய கால்பந்து லீக் போட்டியில் ராஜஸ்தான் FC அணி ரியல் காஷ்மீர் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.